நான் செய்ய போகிறது வெங்காய துவையல். இந்த வெங்காய துவையல் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதாவது சின்ன வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் இது மூணையும் பச்சையாகவே நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு இதை வந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கம்பு இட்லி, கம்பு பணியாரம், இட்லி, தோசை, அதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம், அதாவது எது வேணாலும் பஜ்ஜி, போண்டா எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது வெங்காய துவையல். வெங்காய துவையல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் வந்து அதாவது இது சின்ன வெங்காயம் தான், 150 கிராம் எடுத்திருக்கேன். 4 தக்காளி, ஒரு 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, இது எல்லாமே நம்ம வந்து பச்சையாக போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி தாளித்து அதுக்கப்புறம் எண்ணெய் மேலே வர வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். இது வந்து கம்பு இட்லி, கம்பு தோசை, கம்பு பணியாரம், பஜ்ஜி, போண்டா, பருப்பு வடை எல்லாத்துக்குமே இதை வந்து சைட் டிஷ்ஷாக நீங்கள் வச்சுக்கலாம். நல்ல காம்பினேஷன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம வரமிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம், இது சின்ன வெங்காயத்தை எல்லாமே நான் 2-4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் நல்லா ஒரு சுற்று விட்டு அரைச்சிட்டு அப்போ தான் வந்து நைஸ் ஆகும். நான் இப்போ அரைச்சிட்டேன். இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் உப்பு வந்து உங்கள்கிட்ட சொல்லலை, உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடயே நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து தக்காளியும் நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டு தாளிச்சுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு அதாவது அரைச்சதை வந்து நம்ம அப்படியே ஊற்றிக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா மூடி வச்சுட்டு எண்ணெய் வந்து மேலே வர வரைக்கும் விட்டனா போதும். இதை வந்து மினிமம் வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுருங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இல்லை ஓப்பனில் வச்சாலும் பரவாயில்ல. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் மூடி வச்சுருந்தேன். இது வந்து என்னென்னா பச்சை வாசமும் லைட்டாக இருக்கும், அதாவது வெந்திருக்கும். இது வந்து லைட்டாக இப்போ வந்து எண்ணெய் மேலே வந்துருச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வெங்காய துவையல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.